கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, மக்கள் உள்ளம் குடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே. கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே. ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின், நம் கழகம் காக்கும் ஸ்டாலின், கலைஞர் படைக்கு தளபதி, நல்ல இதயங்களுக்கு அதிபதி. ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின், நம் தமிழக முதல்வர் ஸ்டாலின். அவசரப்பட்டு கைதீட்டிராதீங்க, இன்னும் ஒரு பாட்டு இருக்கு. கருப்பு சிவப்பு படையின் வீரன், களத்தில் நிற்கும் துணிச்சல்காரன், காலம் கொடுத்த கடமை வீரன், ஞாலம் புகழும் கலைஞர் பேரன். திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. சந்திரனாக அமர்ந்திருக்கின்ற இக்கூட்டத்தின் தலைவர் சந்திரனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லி, இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ண அந்த அழகுக்கு எல்லாரும் அவருக்காக ஒரு கைதட்டு. எங்கள் அருமை சகோதரர் மாநில மருத்துவர் அணியின் துணைத் தலைவர் டாக்டர் ஏவாவே கம்பன் அவர்கள் இன்னைக்கு மருத்துவர் அணி துணைத் தலைவராக இருக்காரு. அவர் முதன்மை பாராட்டும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாவட்டத்தின் அமைச்சருக்கு நாங்கள் வைத்திருக்கின்ற பெயர் திமுகவின் ஷாஜகான். ஷாஜகான் கட்டிய தாஜ்மஹால் உலக அதிசயங்களில் ஒன்றாக இருந்தது. கூடிய ஷாஜகானாக இருக்கின்றவர் எங்கள் அருமை அண்ணன் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்கள். நாளைக்கு அவர் பிறந்த நாள் கொண்டாட போகிறார். அந்த பிறந்த நாளுக்கு முந்தின நாள் வாழ்த்து சொல்கின்ற ஒரு கூட்டமாக இந்த முதல் கூட்டம் மிகப்பெரிய நல்ல நீடிய ஆயுளையும் உடல் நலத்தையும் பெற்று எங்கள் தங்க தளபதிக்கு கேடயமாக, இந்த கழகத்தின் போர்வாளாக, போர் வீரனாக என்றும் அவர் திகழ வேண்டும் என்று அண்ணனுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக நாளைய நம்ம சகோதரி எல்லாம் பார்க்கிறாங்க. நலத்திட்ட உதவியெல்லாம் நமக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. இவன் டிவியிலே 1.5 மணி நேரம் பேசுவானே, இந்த ஆளு என்னைக்கு பேசி முடிக்கிறது? நம்ம இந்த குக்கர் எல்லாம் வாங்கிட்டு போறோம். இன்று அவர்கள் வாங்க போகிற அந்த நலத்திட்டத்தில் கிடைக்கும் பொருள் அல்ல. இன்று பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்ற ஆட்சி நம் தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய திராவிட மாடல் ஆட்சி. அதனாலதான் நான் எவ்வளவு நேரம் பேசுறதுன்னு எங்க போனாலும் கேட்டுருவேன். ஒரு ஊர்ல பட்டிமன்றம் நடத்த போய் கேட்டேன், ஐயா நாங்க எவ்வளவு நேரம் பேசுறதுன்னு கேட்டேன். அந்த ஊர் தலைவர் சொன்னார், நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க இல்லையானே, நாங்க 10 நிமிஷத்துக்கு மேல உட்கார்ந்து இருக்க மாட்டோம் அப்படின்னா. அதுக்கு ஏட்டா என்னை திண்டுக்கல்ல இருந்து கூட்டி வந்தீங்கன்னு. ஒரு முழுவத ஸ்பீக்கர் கட்டி இருக்கான், எல்லாம் வீட்டுல படுத்துக்கிட்டே காடுக்கிட்டு இருப்பாங்க. நீ வெறும் நாற்காலியை பார்த்து பேசிட்டு பா அப்படிங்கிறான். வெறும் நாற்காலியை பார்த்து பேசுறதுக்கு நான் ஒண்ணு எடப்பாடி பழனிசாமி இல்ல, அண்ணாமலை இல்ல. லட்சம் பேர் திரண்டிருந்தாலும் கேட்பார் பிணிக்கும் தகையமாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் என்று மக்கள் ரசிக்க, சிரிக்க, சிந்திக்க எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த தானை தலைவன் டாக்டர் கலைஞரின் கரம் பிடித்து மேடைக்கு வந்தவன் லியோனி. அதனால என் சகோதரிகள், நீங்க எப்ப முடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்ப நான் முடிச்சிருவேன், கவலையே படாதீங்க. நான் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு வர்றேன். இந்த கூட்டத்துக்கு போறதுக்கு ஒரு 5 பெண்கள் வந்துகிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு வயசான அம்மா என்னை இப்படி உத்து பார்த்துட்டு ஒரு வாக்கியம் சொல்லுச்சு, டிவியில பார்த்தா கிழமை மாதிரி இருக்கேன், நேரில் அழகா இருக்கானே அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு இது தேவையில்லாத ஆராய்ச்சி. ஆனா மனசுல இருக்கிறத வஞ்சகம் இல்லாம சொன்னாங்க. டிவியில நாங்க ஏன் கிளைய மாதிரி இருக்கோம்னா ரோஸ் பவுடரை போட்டு லைட்டை போட்டு உட்கார வச்சிருப்பேன். இங்க நான் அழகா இருக்கிறதுக்கு வேற ஒரு காரணமும் இல்லை. நான் நின்று கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடை, தன்மானத்தின் மேடை, பகுத்தறிவின் மேடை, சமூக நீதியின் மேடை. இந்த மேடையில யார் நின்னாலும் அழகா இருப்பாங்க. இன்னைக்கு இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன? வருகின்ற 2024 10 ஆண்டுகள் டுபாக்கூர் ஆட்சி செய்த, டுபாக்கூர் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய
ஒன்றிய பிரதமரை வீட்டுக்கு அனுப்ப போகின்ற நாள் தான் 2024. அதற்கு கட்டியம் கூறும் கூட்டம் தான் இந்த திருவண்ணாமலை வேங்கிக்கால் பகுதியில் கூடியிருக்கும் இந்த அற்புதமான கூட்டம். ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எந்த மேடைக்கு வந்தாலும் தமிழ்ல ஒரு திருக்குறளோ அல்லது ஏதாவது ஒரு பாட்டையோ எழுதி வச்சிருவாங்க, அதை வாசிப்பார். எப்படி வாசிப்பார் பார்த்திருக்கீங்களா? ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி உழுதண்ட பல்பர் பல்பர் மற்றவர் கொலுதண்ட பெல்ஜன்பா. அவர் சொன்னது திருக்குறள், நீங்க வேற என்னமோ நினைக்காதீங்க. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவர் தொழுதுண்டு பின் செல்வார். இன்னொரு ஊர்ல போய் அடுத்த திருக்குறள் சொல்றார், ஆக்ரா முதலா எழுத்தல்லாம், ஆக்ரா முதலா எழுத்தல்லாம், ஆதி பக்வான் முதிட்டு உலுகு அப்படின்னா. திருவள்ளுவர் கண்ணீர் விட்டு கதறார், என் திருக்குறளை உங்களை யாருக்க சொல்ல சொன்ன. இன்னொரு ஊர்ல போய் என்ன சொல்றாருன்னா, கோயம்புத்தூர்ல மருதமல்ல முருகனுக்கு அருகிறா அப்படின்றார். முருகன் எங்க ஜனங்க அரகரா போடுறாங்களே, உங்களுக்கு எதுக்கு இது தேவையில்லாத வேலை? எல்லா மேடையிலையும் வந்து இப்படி திருக்குறள் சொல்றாரு. ஜனவரி மாசம் 2024 முத நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் வந்தார். ஜனவரி 4 திருச்சியில விமான நிலையத்தை தொடங்கி வைக்க வந்தார். வந்து என்ன பேசினார் தெரியுமா? இங்கிலீஷ்ல. சகோதரிகள்லாம் கோச்சுக்கிறாதீங்க, இங்கிலீஷ்ல அவர் பேசினதை பேசி காட்டுறேன். This is the first program in Tamil Nadu. I am coming into Tamil Nadu in 2024. This is my first program. I love Tamil people. என் தமிழ் சொந்தங்களா அப்படின்னா, தமிழ் சொந்தங்களா நம்மெல்லாம். எப்ப 2024 ஜனவரியில நம்ம சொந்தக்காரங்க ஆயிட்டான். அப்ப வந்து எதை திறந்து வச்சார் தெரியுமா? திருச்சியில விமான நிலையத்தை திறந்து வச்சார். அதான் முதல் திறந்து வச்சது அவர் அந்த வருஷத்திலேயே. இப்ப அவர் திறந்து வச்ச விமான நிலையத்தை திண்டுக்கல் பூட்டு போட்டு பூட்டி வச்சிருக்கான். விமானமே ஓடலாங்க. இதிலேயே தெரியுது நரேந்திர மோடியின் ஆட்சிக்கு விரைவில் திண்டுக்கல் பூட்டு போட்டு பூட்டி அவரை வீட்டுக்கு அனுப்ப போகின்ற வருஷமும் 2024 தான். அதை தீர்மானிக்க போகிறவர் யார் என்றால், எங்கள் திராவிட மாடல் முதல்வர் இந்தியா கூட்டணியை வடிவமைத்த நம் தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின். சகோதரிகள்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. ஒரு காலத்துல பொம்பளைன்னா எப்படி இருக்கணும்னா, குனிஞ்சதலை நிமிராம நடக்கணும். குனிஞ்சதலை நிமிராம இந்த திருவண்ணாமலை ரோட்ல ஒரு பொம்பளை பிள்ளை நடு ரோட்ல நடந்தா லாரியில் அடிபட்டு சாய வேண்டியதுதான். குனிஞ்சதலை நிமிராம நடக்கணும், வெட்கப்படணும், வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, படிக்க கூடாது, ஆண்களுக்கு நிகராக ரோட்ல நிக்க கூடாது, உட்கார கூடாதுன்னு இருந்துச்சு. நான் எங்க வீட்டுல இருக்க தாத்தா பாட்டி படத்தை பாக்குறேன். எங்க தாத்தா சேர்ல உட்கார்ந்து இருக்காரு, பாட்டி 3 அடி தள்ளி இப்படி நிக்குது. அன்னைக்கு தாத்தாவுக்கு பக்கத்துல சேர்ல உட்கார கூடாது. யாருக்கு? பாட்டிக்கு. எங்க அம்மா வந்து 3 அடி தள்ளி எங்க அப்பாவுக்கு பக்கத்துல நின்னாங்க. எங்க அப்பா சேர்ல உட்கார்ந்து இருக்காரு. ஒரு காலத்துல பெண் கணவனுக்கு பக்கத்துல கூட சேர்ல உட்காரக்கூடாதுன்னு இருந்த காலம் மாறி இன்னைக்கு ஆண்கள் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு இணையா என் சகோதரிகள் நாற்காலியில ஆயிரக்கணக்கில் இங்க உட்கார்ந்து இருக்கீங்களே, இதுதான் திராவிட மாடல் செய்த மிகப்பெரிய புரட்சி. இன்னைக்கு பொம்பளைன்னா வெக்கப்படணும், கூச்சப்படணும், தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி நடிக்கணும். பெண்கள்லாம் எதுக்கு லாக்கினா, ஒரு 5 பேர் உட்கார்ந்தா புறணி தான் பேசுவாங்க, வேற என்ன பேசுவாங்க? டிவி நாடகத்தை பத்தி பேசுவாங்க. எங்க ஊர்ல இப்படித்தான் ஒரு 5 பொம்பளைய உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒரு அம்மா சொல்லுச்சு, ஏன்க்கா ஏன் கேட்குற, ஏன் வேதனைய, ஏம்மா ஏன் அழுகுற? போய் ஒரு வாத்தியார் எனக்கு கட்டி வச்சுட்டானுங்க. பள்ளிக்கூடத்துலையும் வாத்தியாரத்தான் இருக்கேன், வீட்லையும் வாத்தியாரத்தான் இருக்கேன். ஏன் என்ன பண்றேன்? காப்பியில சக்கரை போடலக்கா,
பெஞ்சு மேலே ஏறி நில்றின்ட்டு நிப்பாட்டி விட்டு அந்த ஆள் வாட்டுக்கு சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டாரு. 3 மணி நேரமா பெஞ்சிலேயே நான் நின்றுக்கிட்டு இருந்தேன். இந்த ஆளை கட்டி நான் எப்படி வாழ்றதுன்னு இன்னொரு அம்மா சொல்லுச்சு, உன் புருஷனாவது தேவலாமுக்கா, நான் பஸ்ஸில் மெக்கானிக் வேலை பார்க்குறவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். வேலை முடிஞ்சு வந்து கட்டிலுக்கு அடியில் போய் படுத்துக்கிட்டேன். காணான்னு 12 மணி வரைக்கும் தேடி எங்கேயா இருக்கேன்னா, இந்த அங்க இருக்கேன், ஸ்பானர் எங்கன்னா, யோ ஏயா அங்க போய் படுத்த, பஸ்ஸுக்கு அடியில படுத்து வேலை பார்த்த ஞாபகத்துலப்பா கட்டிலுக்கு அடியில வந்து படுத்துக்கிட்டேன்னா. நல்ல வேலை பக்கத்து வீட்டு கட்டிலுக்கு அடியில போய் படுத்திருந்தீங்கன்னா உன்னைய கொன்றுப்பாங்க அப்படின்னு இருக்க அந்த அம்மா. 3வது அம்மா சொல்லுச்சு, உன் புருஷனையாவது திருத்திடலாமடி, என் புருஷன் பஸ்ஸில் டிரைவர் வேலை பார்க்குறான், தோமசாக்காரர் கோச்சிக்க கூடாது. ராத்திரி 1:30 மணிக்கு பஸ் ஓட்டுற மாதிரி கனவு கண்டு என் குடுமையை பிடிச்சி கியர் போடுறேன்ட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் டாப் ரிவர்ஸ்ன்னு போட்டு ஆட்டுன்னு ஆட்டி காலையில் 5:30 மணிக்கு 5 முடிய கையில் வச்சிருக்கேன். இந்த ஆளை கட்டி நான் எப்படி நிம்மதியா வாழ்றதுன்னு அந்த அம்மா. இன்னொரு அம்மா சொல்லுச்சு, நீங்களாவது பரவாயில்லக்கா, நான் அரசியல் கூட்டத்தில் மீட்டிங் பேசுறவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஏன் என்ன செஞ்சாரு, வீட்லயும் வந்து மீட்டிங் போடுறேன் அப்படின்னு. ஏன் என்ன செஞ்சாரு, அன்பார்ந்த மனைவி அவர்களை, எனக்கு பொண்ணு கொடுத்த மாமனார் அவர்களை, மற்றும் 16 வட்டத்தினுடைய செயலாளரும் எனது சகலையும் நான் அப்படின்னு 12:30 மணிக்கு வந்து பேட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த ஆளை எப்படி நான் மேய்க்கிறேன்னா, ஒரு சால்வையை போத்துனா பேசாம போய் தூங்கிடுவாருன்ற. இது எல்லாத்தையும் விட கடைசியா ஒரு அம்மா சொல்லுச்சு, போலீஸ்காரங்க கோச்சுக்கிறாதீங்க, ஒரு லஞ்சம் வாங்குற போலீஸ்காரரை கல்யாணம் பண்ணியிருக்கு அந்த அம்மா. நான் ஒரு போலீஸ்காரரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேக்கா. அப்படியா, ஏன் என்ன பண்ணுவாரு, குச்சி எடுத்து திடீர்னு அடிப்பாரு, அப்புறம் எப்படி ஒரு 100 ரூபா கொடுப்பேன் வாங்கிட்டு பேசாம போயிடுவாரு அப்படின்னு. கோச்சுக்கிறாதீங்க ஐயா. அந்த அம்மா சொன்னதை சொல்றேன் நான். இப்படி பெண்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கு. காலையில இருந்து எந்திரிச்சு ராத்திரி படுக்கிற வரைக்கும் எவ்வளவு வேலை வீட்டுல செய்யறாங்க பெண்கள். அது வீட்டுல அந்த அம்மா வேலைக்கு போற வீடுனா காலையில ஒரு 9 மணிக்கு ஒரு வீட்டை போய் பாருங்க. அவரும் வேலைக்கு போவாரு, அந்த அம்மாவும் எங்கிட்டாவது வேலைக்கு போவோம். 2 பேரும் பரப்பிக்கிட்டு இருப்பாங்க. 2 பிள்ளைகளையும் பவுடரை போட்டு, சட்டையை போட்டு, டவுசரை போட்டு, சட்டையை போட்டு, டையை கட்டி, அவனுக்கு சாப்பாடு, இவனுக்கு சாப்பாடு, புருஷனுக்கு சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த அம்மாவும் தலையை சீவி அப்படி கிளிப்பெல்லாம் மாட்டி பஸ் 9:30 மணிக்கு சீக்கிரம் சாப்பிடுங்க, இந்த கப்பா ஆட்டோவில் இவனை ஏத்து அவனை ஏத்துன்னு இருக்கப்ப 2வது மையம் வர்றேன், ஏன்னா என் டவுசர் எங்க அப்படிங்கிறான். டவுசரா, இந்த நேரத்தில் வந்து டவுசர் கேட்கிறேன், உங்க அப்பாவை கேள்றா, தேடி கொடுப்பாரு. அவரு டவுசரே எங்க இருக்குன்னு தெரியாம 9 மணில இருந்து தேடிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த அம்மா சொல்லுது, புருஷனுக்கும் டவுசர் எங்க இருக்குன்னு தெரியல, பிள்ளைக்கும் டவுசர் எங்க இருக்குன்னு தெரியல, இந்த 2க்கும் டவுசர் தேடி கொடுக்கறதுக்காக கீழ்பெண்ணாத்தூர்ல இருந்து திருவண்ணாமலைக்கு எங்க அப்பையும் கட்டி கொடுத்தான்னு அழுவுது. காலையில இருந்து ஒரு குழந்தைகளை தயார் செய்து அந்த வீட்டுல சமையல் பண்ணி 2 பேரையும் வேலைக்கு அனுப்பிட்டு, பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு, தானும் வேலைக்கு போய் அந்த வேலைக்கு போற பஸ்ல காசு கொடுத்து என் சகோதரி போகக்கூடாது என்று சொல்லி விடியல் பயணம் என்று சொல்லி அந்த பெண்ணை கம்பீரமாக அந்த அரசு பேருந்தில் அமர வைத்து அந்த விடியல் பயணத்தை கொடுத்த முதலமைச்சர் இந்தியாவிலேயே நம் திராவிட மாடல் முதலமைச்சர் தமிழக முதல்வர் தான். அதை பார்த்துட்டு எல்லா மாநிலத்திலையும் நம்மளும் இனிமே கொடுப்போம்டாங்கிறான். காரணம், அந்த பஸ்ல கணவன் மனைவி 2 பேரும் கல்யாணத்துக்கு போறாங்க. கணவன் காசு கொடுத்து டிக்கெட் எடுக்கிறான். அந்த அம்மா டிக்கெட் எடுத்துட்டு அப்படி கும்முன்னு உட்காந்து புருஷனை ஒரு லுக்கு விடுது. எப்படி எங்க அண்ணன் ஸ்டாலின் பஸ் காசு கொடுத்த அப்படிங்குது. அந்த அவன் ஏற்கனவே வீட்டுல மதிக்க மாட்டேங்கிறா, இதுல இவரு வேற பஸ்ல விடியல் பயணம்னு கொடுத்து நம்மளை மதிக்க மாட்டேங்கிறான்னு ஒரு ஆண் காசை கொடுத்துட்டு அவன் தலை கீழே போட்டு உட்கார்ந்து இருக்கான். என் பெண்ணை தலை நிமிர வைத்து நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத ஞான செருக்கையும் ஒரு பெண்ணுக்கு தந்த தலைவர் நம் திராவிட மாடல் முதலமைச்சர். ஒரு அம்மாட்ட கேட்டா, என்னம்மா செய்யற அப்படின்னு கேட்டா, பஸ் இவரு தாலிகாட்சிக்காரர் ஒருத்தர் கணக்கெடுக்க வந்திருக்காரு ஒரு வீட்டுக்கு.
ராத்திரி 8:30 மணிக்கு தாசில்தார் வீட்டு கதவை தட்டினா அந்த அம்மா வந்திருக்கு. மா, உன் பேர் என்ன? என் பேர் லட்சுமி. உங்க வீட்டுக்காரர் பேரு? அதெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம். புருஷன் பேரை சொல்லக்கூடாது. கணக்கெடுக்க வந்திருக்கேன். நீ எந்த இளவெடுக்க வந்த? எனக்கு என்ன, நாங்க புருஷன் பேரை சொல்லக்கூடாது, சொன்னா செத்து போயிருவாரு. எவனும் போட்டு விட்டுருக்கேன், புருஷன் பேரை சொன்னா செத்து போயிருவாரு, சொல்ல மாட்டேங்குது. தாசில்தார் பார்த்து ஏதாவது ஒரு ஐடியா கொடுமா, அதை வச்சு உன் புருஷன் பேரை நான் கண்டுபிடிச்சுக்கிறேன் அப்படின்னு விடுகதை போடுது அந்த அம்மா. இந்த ராத்திரில சோத்துக்கு வெளியே நின்று கேட்பாங்கல்ல, அதையும் கோயில்ல பூச நேரத்துல அடிப்பானுங்கள்ல, அது ரெண்டையும் சேர்த்துக்க, அது ரெண்டும் சேர்ந்தது தான் என் பூசு. தாசில்தாரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல வேலைக்கு வர்றப்ப கூட இப்படிலாம் கேள்வி கேட்கல. இந்த கிழவி 9 மணிக்கு இப்படி நமக்கு ஒரு பரிசை வைக்குதுன்ட்டு யோசிச்சு ராத்திரில சோத்துக்கு வெளியே நின்று கேட்கறதுக்கு பேர் என்ன? பிச்சை. கோயில்ல பூச நேரத்தில் அடிக்கிறதுக்கு பேர் என்ன? மணி. உடனே அப்போ உங்க வீட்டுக்காரர் பேர் பிச்சை மணியா அப்படின்னதுக்கு அந்த அம்மா, அந்த சனியம் பிடிச்ச நாய் தான் என் புருஷன்து. வீட்டுக்காரன சனியம் பிடிச்ச நாயின்னு சொல்லாம பிச்சை மணின்னு சொன்னா செத்துருவானா. இப்படிப்பட்ட நம்பிக்கைகளை எல்லாம் பெண்கள் மீது திணித்து, நீ படிப்பதற்கே தகுதியற்றவள், ஆண் தான், உத்தியோகம் தான் புருஷ லட்சணம், இப்படித்தான் இருக்க வேண்டும் பொம்பளை இந்த தமிழ் நாட்டிலே. நாம் சினிமா பாட்டுல இன்னொரு பாட்டுல பாடுவாரு, சந்திரபாபு பாடுவார், கோலமாமத யானையை நம்பலாம், கொல்லுவேங்கை புலியை நம்பலாம், ஆனால் இந்த சேலை கட்டிய மாதரை நம்பினால் தந்தனா பாட்டு பாடணும், துந்தனா தாளம் போடணும். பெண்ணை நம்பாதேன்னு எழுதி வச்சான். ஔவையாரே என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? தையல் சொல் கேளேன், பெண்கள் பேச்ச கேட்காதன்னு. ஆனால் பெண்களை உயர்வு செய் என்று பாட்டு எழுதியவன் பாரதி, தையலை உயர்வு செய் என்று எழுதினான். அந்த பாரதியின் கனவை நனவாக்கி கொண்டிருப்பவர் தான் இன்று நம் திராவிட மாடல் முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஒரு பொண்ணுக்கு எப்போ இப்ப மரியாதை கிடைக்கும் நினைக்கிறீங்க? அதுக்கு ஏதாவது ஒரு விசேஷம் வச்சா மரியாதை இருக்கு. வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளை வயசுக்கு வந்தா பூப்புனித நீராட்டு விழான்னு வைப்பாங்க. ஆம்பளை பையலுக்கு வயசுக்கு வர்றாங்க, யாராவது அவனுக்கு சடங்கு வைக்கிறானா? அவனுங்களும் வயசுக்கு வர்றாங்கல்ல, ஆனா எப்ப வர்றான்னு கண்டுபிடிக்க முடியாது. பொம்பளை பிள்ளைகளுக்கு தெரிஞ்சு போயிடும். ஆம்பளை பையலுக்கு வயசுக்கு வர்றாங்கிறத எப்படி கண்டுபிடிப்போம் தெரியுமா? எல்லாம் ஆம்பளை பிள்ளைய பெற்ற தகப்பெல்லாம் உட்காந்துருக்கீங்க. சின்ன வயசுல பாருங்க, அவங்க அப்பா சொல்றதெல்லாம் கேட்பான். இவாடா அப்பா படிக்கணும், படிக்கிறப்பா, உட்கார்றா, சரிப்பா, அப்பா ராஸ்கல், சரிப்பா. உங்க அப்பா புள்ள எப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கேன் பாரு, கிடு 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 நடுங்குவேன் என்னை பார்த்த அப்படின்னு வளர்ப்பாரு. எவ்வளவு நாளைக்கு நடுங்கிட்டு இருப்பேன் நினைக்கிறீங்க? ஒரு 10th 11th போறப்ப லேசா முகத்துல மீச முளைக்கும், குரல் மாறும். பார்த்திருக்கீங்களா? பயலுக்கு அப்பா அப்படின்னு கூப்பிட்டு இருந்தவன் அப்பா அடிமை. அதுதான் அவங்க அப்பனுக்கு அபாய அறிவிப்பு. மையன் ஒரு லெவலுக்கு மேல வர்றேன், நீ ஒழுக்கமாயிடுறான்னு அர்த்தம். அதுக்கப்புறம் சில அப்பனுங்க இவடா அடிமை, அவன் 12th படிக்கிறவன இவடா அப்படின்னா ஒரு ரூம்ல என்ன அடிமை. டே நான் அப்பாடா, அதுக்கு என்ன செய்ய சொல்ற அப்படின்னா, டே அப்பாட்ட அப்படித்தான் பேசுறதா? நீ தான் அப்பான்னு அம்மா அப்பதான் சொன்னுச்சு என்ன அப்படின்னா, அதோட அவங்க அப்பங்காத முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஆம்பளை பையலுக இந்த ஏஜ்ல தான் வயசுக்கு வருவான், ஆனா அவனுக்கு சடங்கு நடத்த மாட்டாங்க. பொம்பளை பிள்ளைகளுக்கு பூப்புனித நீராட்டு விழா நடத்துவாங்க. அதுக்கு பயங்கரம் மஞ்சள் பூசி அது இதுன்னு பட்டு புடவைய பட்டு பாவடையெல்லாம் கட்டி பயங்கரமா அழகுபடுத்தி அதுக்கு ஒரு விசேஷம் வச்சு பத்திரிக்கை அடிச்சு மந்திரி எல்லாம் கூப்பிடுவாங்க. அதுக்கு அடுத்து பெண்ணுக்கு வைக்கிறது கல்யாணம், அதுக்கு அடுத்து வளகாப்பு. இது மாதிரி பெண்களுக்கு விசேஷம் வைக்கிறப்ப அவங்களுக்கு வீட்டுல பெரிய மரியாதை இருக்கும். இன்னொரு இடத்துல எப்ப மரியாதை இருக்குன்னா, இந்த கோயில் திருவிழாக்கள்ல பெரிய மேளம் உடுக்கு அந்த மாதிரி உரிமையெல்லாம் அடிச்சோன்னா சில பெண்களுக்கு சாமி வந்துடும். பாத்திருக்கீங்களா? ஆத்தா வந்துட்டேன்டா அப்படின்னு உடனே முன்னால இருக்க ஆம்பளைலாம் ஆத்தா வந்துட்டியா வந்துட்டியா வந்துட்டியான்னு காலில எல்லாம் விடுவாங்க. அந்த நேரத்தில் அந்த அம்மாவுக்கு பெரிய மரியாதை இருக்கும்.
கொஞ்ச நேரத்துல சாமி இறங்குனா அது பாட்டுக்கு ஒரு டீ கடையில டீயை வாங்கி வரிக்கையில தொட்டு அது பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். யாரு? அந்த அம்மா. அந்த நேரத்துல மரியாதை இருக்கு. இது பூரா தற்காலிக மரியாதை. என் சகோதரிக்கு எப்ப மரியாதை கிடைக்கும்னு என் தலைவர் எதிர்பார்த்தார்னா, ஒரு பெண் என்னைக்கு படிச்சு ஒரு உத்தியோகத்துக்கு வந்து அந்த வேலையில ஒரு பெண் நிற்கும் பொழுதுதான் அவளுக்கு நிரந்தர மரியாதை கிடைக்கிறதுன்னு சொல்லி பெண்ணுக்கு கல்வி கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு அற்புதமான இயக்கம். எந்த வேலை இருந்தாலும் அந்த பெண் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ராணி மாதிரி இருப்பா. ஒரு ஆபீஸ்ல கிளார்க்கா இருப்பாங்க, தாசில்தாரா இருப்பாங்க, அல்லது கலெக்டரா இருக்காங்க. இன்னைக்கு பெண்கள் எல்லாம் ஐஜியா இருக்காங்க, இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ஒரு பெண் இருக்காங்க. அந்த பெண் காக்கி பேண்ட் இப்படி போட்டு அந்த ஷூ போட்டு நிற்கும் பொழுது 10 ஆம்பளை அம்மா அப்படின்னு சலிட் அடிக்கிறான் பார். இந்த கல்வியையும் அதிகாரத்தையும் பெண்ணுக்கு வழங்கிய ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். வேற எந்த இயக்கமும் பெண்ணுக்கு கல்வியையும் வேலை வாய்ப்பையும் வழங்கியதாக சரித்திரம் இல்லை. இன்னைக்கு அந்த பெண்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை என் தலைவர் கொடுத்திருக்காரு தெரியுமா? மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை. ஆம்பளைனா ரேஷன் கார்டுல குடும்ப தலைவன் அப்படின்னு ஐயா பேர் தான் போட்டிருக்கோம். ஆனா உங்க பேரை விட்டுட்டு அடுத்த பேர்ல இருக்க குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் என் தலைவர் ஏன் கொடுத்தாருன்னா, கையில இருக்க காசை சரியா ஹேண்டில் பண்றது பெண்களா தான் இருக்கு. ஒரு மயிலாப்பூர் மார்க்கெட்ல முருங்கக்காய் விற்கிது ஒரு அம்மா. ஒரு கூட நிறைய முருங்கக்காய் வச்சிருக்கு. காலையில 2 10 ரூபான்னு வித்துச்சு. 12 மணிக்கு மேல 3 10 ரூபான்னு வித்துச்சு. சாயந்தரம் 6 மணிக்கு மேல 4 10 ரூபான்னு வித்துச்சு. அந்த அம்மாவை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு ஒரு நாள் நான் கேட்டேன், என்னம்மா காலையில 2 10 ரூபான்னு வித்திய, மத்தியானம் ஏன் 3 10 ரூபான்னு வித்தன்னு கேட்டதுக்கு அந்த அம்மா சொல்லுது, எக்கனாமிக்ஸ் தியரியை சொல்லி கொடுக்குறியா அந்த முருங்கைக்காய் பாட்டி. 200 ரூபாய்க்கு முருங்கைக்காய் வாங்கினேன் சாமி, 2 10 ரூபான்னு கொடுத்தேன். 12 மணிக்கெல்லாம் நான் கொடுத்த 200 ரூபா முதல் வந்துருச்சு. அதுக்கப்புறம் கிடைக்கிறது பூரா எனக்கு லாபம் தான். ஜனங்களுக்கு ஒரு காய் நான் சேர்த்து கொடுக்குறேன்ட்டு 3 10 ரூபான்ட்டு 12 மணிக்கு மேல கொடுத்தா. 6 மணிக்கு மேல ஏமா 4 10 ரூபான்னு கொடுத்தேன்னு கேட்டதுக்கு அந்த அம்மா சொல்லுச்சு, காலையில எல்லாம் பணக்காரங்க தான் காய் வாங்க வருவாங்க, சாயங்காலம் கூலி வேலை செய்யறவங்க, 100 நாள் வேலைக்கு போறவங்க, சித்தாளுங்க, இதுக்கு தான் 6 மணிக்கு மேல காய் வாங்க வருவாங்கப்பா. அவங்களுக்கு 2 காய் சேர்த்து கொடுக்கணும்னு 4 10 ரூபான்ட்டு ஒரு ஏழை தாய் அந்த முருங்கைக்காய் விற்கிற பாட்டி இப்படி அந்த முருங்கைக்காயை விற்கிது அப்படின்னு சொன்னா, கையில கொடுக்கிற 1000 ரூபாயை என் சகோதரி ரொம்ப அருமையா அதை பயன்படுத்துவாள் என்று சொல்லித்தான் பெண் ஆண்களுக்கு கொடுக்காமல் மகளிர் உரிமை தொகை என்று 1000 ரூபாயை கொடுத்த தலைவர் நம் தமிழக முதல்வர். பெண்களால தான் எதையும் பாதுகாக்க முடியும். ஒரு நாட்டுப்புற பாட்டு இருக்கு, கேட்டிருக்கீங்களா? ஒத்தருவா தாரே அந்த உணப்பு தட்டு தாரே, ஒத்துக்கிட்டு வாடி நம்ம ஓட பக்கம் போலாம். 1 ரூபா கொடுத்து ஓடைக்கு கூப்பிடுறேன். பிச்சைக்காரன் கூட வாங்க மாட்டேன் 1 ரூபாய. 1 ரூபா தர்றேன் ஓட பக்கம் வான்னு கூப்பிடுற மாதிரி ஒரு நாட்டுப்புற பாட்டு. அதுக்கப்புறம் 9 ரூபா இன்க்ரீஸ் பண்ணுவான். அடுத்து பாத்திருக்கீங்களா? 10 ரூபா தாரே அந்த பதக்கஞ்சங்கிலி தாரே, 10:30 மணிக்கு மேல நீ வெத்தலை காட்டுக்கு வாடி. 9 ரூபா ஏத்தி கொடுத்து 10 ரூபா தர்றேன், 10:30 மணிக்கு மேல வெத்தலை காட்டுக்கு வாங்குறேன். இப்படியே ரேட்டை ஏத்திக்கிட்டே போவான். அந்த பிள்ளை மடங்கவே மடங்காது. கடைசி என்ன வார்த்தை பாடுவான், கேட்டிருக்கீங்களா? சொத்து சோகம் தாரே சாவி கொத்தும் கையில தாரே, மத்தியான நேரம் நீ மாந்தோப்புக்கு வாடி. சொத்து சோகத்தை கொடுத்துட்ட, சாவி கொத்தையும் கொடுத்துட்ட, வீட்டுக்கு வந்து என் பொண்டாட்டியா இருந்துல கூப்பிடணும் அந்த ஆம்பளை. மத்தியான நேரம் மாந்தோப்புக்கு வாடிங்கிறான். இதுதான் ஆம்பளை. ஆனா பொம்பளை என்ன பதில் சொல்லுவா தெரியுமா? அந்த பாட்டை கேட்டிருக்கீங்களா சகோதரிகள்லாம்? சொத்து சோகம் வேணா, சாவி கொத்தும் கையில வேணா, மஞ்சத்தாலி போடு ஓ மடியில நான் வாரேன். டே தாலிய கட்டுறான், நான் வர்றேன்டா ஓ மடிக்குன்னு சொன்ன தமிழ் பெண்ணை நாட்டுப்புற பாட்டு சொன்னுச்சு. அதனாலதான் திருமணம் முடித்த பெண்களுக்கு தான் தாலி. ஆம்பளைகளுக்கு தாலி கட்டுற மாதிரி ஒரு சிஸ்டம் மாறி இருந்தா ஒருத்தன் கையிலேயாவது 1 கிராம் கழுத்துல தொங்கும் நினைக்கிறீங்க?
எல்லாம் கட்டிங்காகவும் குவாட்டராகவும் ஆஃபாகவும் மாறி இருக்கான். ஏதோ என் சகோதரிய கழுத்துல தொங்குறதுனால தான் நிம்மதியா அதுல தொங்கிட்டு இருக்கேன். நம்ம அதே மாதிரி கல்யாணம் முடித்த பெண்களா முடிக்காத பெண்களான்ட்டு அவங்க முகத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஆனா ஆம்பளையில கல்யாணம் முடிச்சவன் யாரு முடிக்காதவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கா? எல்லா பேரும் இப்படிதான் இருப்பேன். முடிச்சவனும் இப்படித்தான் இருப்பாங்க, முடிக்காத ஆளும் இப்படித்தான் இருப்பான். ரொம்ப முடிக்கிறத வச்சு கண்டுபிடிச்சிடலாம் கல்யாணம் முடிஞ்சிருச்சு அந்த ஆளுக்கு அப்படின்னு. எப்படின்னா அதுக்கு தான் கல்யாணம் முடிச்சவங்களுக்கு பேரு பேமுலி மேன் அப்படின்னு ஏன் வச்சிருக்காங்கன்னா, பேமொழி முழிக்கிறதுனாலதான் பேமொழி மேன். ஆனா பெண்களை திருமணம் முடிச்சிட்டாங்கன்ட்டு முகத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இங்க ஒரு பொட்டு வச்சிருப்பாங்க, இந்த கோட்டுக்கு நடுவில் ஒரு பொட்டு வச்சிருப்பாங்க. நான் ஒரு அம்மாவை கேட்டேன், கல்யாணத்துக்கு பிறகு ஏமா இவ்வளவு பெரிய பொட்டு கோட்டுக்கு நடுவில் வைக்கிறேன்னு. அந்த அம்மா சொல்லுது, எல்லாம் வைக்கிறாளுங்க அதனாலதான் நானும் வைக்கிறேன்னு. இன்னொரு அம்மாவை கேட்டேன், இதையும் வைக்கலன்னா 5 வயசு சைக்கிள் எடுத்துக்கிட்டு பின்னாடியே விரட்டிக்கிட்டு தெரியுறேன், அவனுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் பொட்டை பெருசு பெருசா நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். கோயில்ல கொஞ்சோண்டு குங்குமம் கொடுத்தா என்ன செய்வாங்கன்னா, இங்க கொஞ்சம் வச்சு இந்த கோட்டுக்கு நடுவில் வச்சு செவுத்து பக்கம் திரும்பி அந்த தாலி மேல கொஞ்சோண்டு இப்படி ஒட்டி இப்படி கண்ணில் ஒத்திக்கிடுவாங்க. ஏமா அதுல போய் குங்குமம் வைக்கிறேன்னு கேட்டா, அதுல அவர் இருக்காருல்ல, அவங்க வீட்டுக்காரர் இந்த மஞ்ச கயித்துல தொங்குறான்னு நம்பி பொட்டு வைக்கிறது. அவன் இத்த தண்டி இருப்பான், புளிமூட்டை ராமசாமி மாதிரி. ஒரு தாலியை பாதுகாக்கக்கூடிய பண்பும் பொறுப்பும் ஒரு பெண்ணிடம் இருப்பது என்பதை தெரிந்து கல்வியை கொடுத்து ஒரு பெண்ணை சரஸ்வதி ஆக்கியது திராவிட மாடல் ஆட்சி. மகளிர் உரிமையை கொடுத்து பொருளை கொடுத்து லட்சுமி ஆக்கியது திராவிட மாடல் ஆட்சி. ஆணுக்கு நிகராக ஒரு பெண்ணால் போலீஸ் வேலை பார்க்க முடியும்னு வீரத்தை கொடுத்து பார்வதி ஆக்கி லட்சுமியாக சரஸ்வதியாக பார்வதியாக இந்த உலகத்திலே பெண்களை தெய்வமாக்கிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி தானே ஒழிய வேற எந்த ஆட்சியிலையும் இந்த புரட்சி நடக்கல. ஆனா ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி நம்ம டாக்டர் கம்பன் சொன்ன மாதிரி என்னன்னா டுபாக்கூர் விட்டாரியா. அவர் பேசுறப்ப பார்த்திருக்கீங்களா? இந்தியில பேசுவாரு, ஆக்ஷன்லாம் பார்த்தா ஆஹா, அடுத்த அரை மணி நேரத்துல திருவண்ணாமலைக்கு பெரிய எலக்ட்ரிக் ட்ரெயின் வரப்போகுது, மெட்ரோ ரயில் வரப்போகுது, ஒரு மாசத்துல கொண்டு வந்துருங்கிற மாதிரியே பேசுவாரு. அவர் ஹிந்தியில பேசுற அந்த காட்சியை நீங்க பார்க்கணுமே, டிவியில இப்ப போட்டுக்கிட்டே இருப்பான், பார்த்திருக்கீங்களா? தும் போல் ரஹி நஹீ ஜாதா ஹூ मेरे सपनों की रानी कब आएगी तू, आए ऋतु मस्तानी कब आएगी तू, चुरा लिया है तुम में जो दिल को रूप तेरा मस्ताना, प्यार मेरा दीवाना, झूठ बोले कबा गोटे कोले कबे सेटरियो. நான் ஒரு ஊர்ல இப்படி பேசுறேன், எல்லாம் கைதட்டி குமிக்கிறான். லியோனி மாதிரி ஹிந்தியில யாராலையும் பேச முடியாதுறான்னு. நான் பேசுனதெல்லாம் ஹிந்தி தான், ஆனா பூரா டுபாக்கூர். ஹிந்தி பாட்டோட வரிய பூரா சேர்த்து அடிக்கிறேன். நீங்க உண்மையிலே நான் ஹிந்தி பேசினேன் என்று நீங்க ஆச்சரியப்படுறீங்க. ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி 10 வருஷமா இந்த குத்துத்தான் குத்திக்கிட்டு இருக்காரு. வேற ஒன்றுமே மக்களுக்கு அவரால் செய்யல. எதையாவது நிறைவேற்றிருக்காரா? 2014 இங்க ஆட்சிக்கு வந்து அவர் பிரதமரா வேட்பாளரா இருந்தப்ப ராமேஸ்வரத்துல வந்து பேசுறாரு. என்ன பேசினாரு தெரியுமா? இந்த ராமேஸ்வரத்தை உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக மாற்றி மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலமாக உருவாக்கி காட்டி ராமேஸ்வரத்துக்கும் தனுஷ்கோடிக்கும் இடையே ரயில் பாதை அமைப்பான் இந்த நரேந்திர மோடி. அந்த ராமேஸ்வரம் என் தலைவருடைய ஆட்சி காலத்துல வந்த பிறகுதான் இப்ப சுத்தப்படுத்தி அந்த கடற்கரை இன்னைக்கு பாத்தீங்கன்னா பூ மாதிரி அழகுபடுத்தியவர் நம் திராவிட மாடல் முதலமைச்சர் தான். ஆனா 2014 டுபாக்கூர் விட்டு ராமேஸ்வரத்துக்கும் தனுஷ்கோடிக்கு ரயில் பாதை கொடுப்பேன்னாரு, கொடுக்கல. 2019 ஈரோட்டில் வந்து பேசுறார். ஈரோட்டிலே ஒரு ஜவுளி பூங்கா அமைத்து மஞ்சள் விவசாயிகளுக்கு மஞ்சளை உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்யக்கூடிய ஏற்றுமதி மையத்தை உருவாக்குவான் இந்த நரேந்திர மோடி.
ராம கட்டிய உரசி நடுத்தலையில இருந்து போட்டு விட்டாரே ஒழிய அவர் சொன்னது எதையுமே செய்யல. 2024 அவர் திறந்து வச்ச விமான நிலையம் மூடி கிடக்குது. ஆனா 2021 ஆட்சிக்கு வந்த என் திராவிட மாடல் முதலமைச்சர் அவர் வந்து சொன்ன அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றி அவர் சொன்ன கட்டடங்களை எல்லாம் இன்னைக்கு திறந்து வச்சாரு. கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை மதுரையில் திறந்து வைத்தார். கிண்டியிலே பலநோக்கு மருத்துவமனை, கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையை திறந்து வைத்தார். அலங்காநல்லூரில் உலக புகழ் பெற்ற ஜல்லிக்கட்டு மைதானம், எருது ஆடுகளம் விழா மைதானம் என்ற அந்த மைதானத்தை திறந்து வைத்தார். இதை எல்லாவற்றையும் விட கிளாம்பாக்கத்தில் கலைஞர் நூற்றாண்டு மைய பேருந்து நிலையத்தை வெற்றிகரமாக திறந்து வைத்தார். அதை விட எங்கள் அமைச்சர் ஏவா வேலுவினுடைய சாதனை, உலக புகழ்பெற்ற சாதனை எது என்றால், கலைஞர் நினைவிடத்தை உலக புகழ்பெற்ற ஒரு நினைவிடமாக மாற்றி, அந்த நினைவிடத்துக்குள்ள போயிட்டு வந்தீங்கன்னா தமிழகத்தையே சுற்றி பார்த்த ஒரு நினைவை கொடுக்கின்ற வகையில் கலைஞருடனே நம்ம கூட நடந்து போற மாதிரி ஒரு காட்சியை உருவாக்கினாரே. இந்த ஒரு வெற்றிக்காக என் அருமை அண்ணன் ஏவா வேலுவை இந்த உலகமே பாராட்டும். அந்த கலைஞர் நினைவிடம் இருக்கும் வரை அண்ணன் ஏவா வேலுவினுடைய திறமையும் புகழும் இந்த தமிழ்நாட்டில் யாரும் அதை குறைத்து மதிப்பிட முடியாது. இப்படிப்பட்ட சொன்னதையெல்லாம் திறந்து வைத்தது திராவிட மாடல் ஆட்சி. ஆனா எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு 2017 அடிக்கல் நாட்டிட்டு போனார். யாரு? நரேந்திர மோடி. 7 வருஷம் ஆகுது, இன்னும் காம்பவுண்ட் வால் கூட கட்டல. என் தம்பி வருங்கால திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்றுகின்ற பொறுப்பேற்றிருக்கின்ற என் தம்பி இளைய சூரியன் உதயநிதி தான் ஒரு செங்கலை எடுத்து மோடி கட்டிய எய்ம்ஸ் மருத்துவமனை இதுதான் அப்படின்னு காமிச்சார். சரி, அவர் காமிச்சு இப்படி கேவலப்படுத்தினாரே, அதுக்கப்புறமாவது ஒரு ரூமையாவது கட்டியிருக்காங்க ஐயா. அவர் செங்கலை காமிச்சே 4 வருஷம் ஆகுது. அதுக்கு கூட ரோசம் இல்லாமல் இன்னைக்கு போய் பூமி பூஜை போட்டு நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடியின் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற நாள் தான் 2024. அதற்காக எங்கள் தங்க தளபதி அமைத்திருக்கக்கூடிய கூட்டணி இந்தியா கூட்டணி. அந்த இந்தியா கூட்டணியில் அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து அவர் அமைத்திருக்கின்ற அந்த கூட்டணி மதவெறி பிடித்த இந்த பாஜகவை இந்த நாட்டை விட்டு துரத்தி பணக்காரர்களை மேலும் பணக்காரர்களாக்கி ஏழைகளை மீண்டும் ஏழைகளாக்கி கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடியின் பாஜக ஆட்சியை தூக்கி எறிந்து சமத்துவம், சமூக நீதி மற்றும் பெரியார் கண்ட அந்த உண்மையான தன்மானமிக்க ஆட்சியை, மாநில உரிமை மிக்க ஆட்சியை, மதச்சார்பற்ற ஒரு ஆட்சியை எங்கள் தங்க தளபதி உருவாக்கிய இந்தியா கூட்டணி 2024 உருவாக்கும். என் தலைவர் யாரை அடையாளம் காட்டுகிறாரோ அவர்தான் இந்திய நாட்டின் பிரதமர் ஆவார் என்று சொல்லி நம் தளபதி அமைத்த இந்தியா கூட்டணி வெல்லட்டும். மதச்சார்பற்ற சக்திகள் வெற்றி பெறட்டும். மதவெறி பிடித்த சக்திகள் இந்த நாட்டை விட்டு ஓடட்டும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் கலைஞர்.